டேம் கட்டினதுலேருந்து தண்ணியை தேக்கல. அம்மா செல்ல அம்மா நான் வேணா அப்புறம் வேணா அவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டு வரட்டோம்ல வேலூருக்கு. நீங்கள் அப்புறம் உங்கள் சாவகாசமாக அவங்க சொந்த பந்தங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் பேசுகிறோம். ஏன் அந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறீங்க? செல் இல்லாத காலத்தில் என்ன பண்ணீங்க? அந்த ஒரு பொது இடத்துல வந்தால் மரியாதை இருக்கும், சும்மா கட்டுப்பாடு இருக்கும். சும்மா தானே உங்கள் செல்லுக்கு நீங்கள் வாட்டில் பேசுகிறீங்க, ஏதோ கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கினா நாங்கள் இத்தனை பேர் அதிகாரி உங்களுக்கு வேலை கணக்கிட்டா வரலாம். அந்த திமுக எம்எல்ஏ பேசிக் கொண்டிருக்கும் போது பெண் ஒருவர் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் திமுக எம்எல்ஏ கோபப்பட்டு அந்த பெண்ணை திட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள வெள்ளனம்பட்டியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. வேடச்சந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு 1000 ரூபாய் உள்ளடக்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். நிகழ்ச்சியில் எம்எல்ஏ காந்திராஜன் பேசும்போது ஒரு பெண் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் அதை பார்த்த எம்எல்ஏ அந்த பெண்ணை திட்டினார். இதனால் அவ்விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து திமுகவினர் மக்களை அவமதிப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். சமீபத்தில் திருப்பத்தூர் அருகே வேலைக்காக சென்ற பெண்களை ஜாதி பெயரை சொல்லி தரக்குறைவாக பேசி திமுக ஒன்றிய மாணவரணி அமைப்பாளரை கண்டித்து 150க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாகவே திமுகவின் ஆட்சியினுக்கும் அதிகாரத்திமிரில் மக்களை தரக்குறைவாக நடத்தி வருகின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர். ஓட்டு கேட்டு வரும்பொழுது பண்போடு நடந்த திமுகவினர் தற்போது ஆட்சி அமைத்த பிறகு அந்த மக்களை இழிவுபடுத்தி பேசுவது என்ன விதத்தில் நியாயம் என்று எதிர்தரப்பினர் கேள்வி எழுப்பி வருவதும் கவனிக்கத்தக்கது.